أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அடுத்து எனக்கு நானே என்ற இந்த சுற்றுல மூன்றாவது அணியினராக அத்தாரிக் அணியினர் வாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோ தான், அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடட்டும். ஆனால் ஈஸியாக வந்து மாட்டோன்னு நான் ஈஸியாக வந்துருச்சே. ஓகே, ஈஸியான கேள்வி கிடைச்சிருக்கு. எனக்கு நானே ஈஸியாக தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கான கேள்வி திரையில். இன்ஷா அல்லாஹ் என்பதன் பொருள் என்ன? இதுக்கு மேலேயா ஈஸியா கேட்க முடியும்? நல்ல ஈஸியா தான் இருக்கு. அல்லாஹ்வுக்கே புகழ். ஆப்ஷன் பி, அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆப்ஷன் சி, அல்லாஹ் நாடினால். ஆப்ஷன் டி, அல்லாஹ் பெரியவன். ஆப்ஷன் சி, அல்லாஹ் நாடினால். ஆப்ஷன் சி, அல்லாஹ் நாடினால் சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம். சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதன் மூலம் 100 புள்ளியை பெற்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4வது சுற்றுட இறுதி கேள்வியாக அர் ரஹ்மான் அணியினருக்காக எனக்கு நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். வாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் வேகம்தான். கேள்வி பதில் சொல்றதுலையும் வேகம், சுத்துறதுலையும் வேகம் அப்படின்னு இருக்காங்க. ஈஸி ஈஸி எதுலங்க வந்து நின்றுருக்கு? உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்ற மாதிரி வந்து நின்றுருக்கு. சில விளையாட்டில் கூட சில பேருக்கு இந்த அவுட் ஆகிட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுலையும் அது 2 பக்கமும் இல்லாமல் ஒரு டிஃபிகல்ட்டாகவே நின்றுருக்கு. அதனால அவங்களுக்கு ஈஸியாக கேள்வியை கேட்டுருவோம். உங்களுக்கான கேள்வி, வெள்ளிக்கிழமை தொழுகையின் பெயர் என்ன? ஆஹா, இவ்வளோ ஈஸியாவா? தேவையே இல்லை ஆப்ஷனு. ஆப்ஷன் ஏ லுஹர், ஆப்ஷன் பி ஃபஜர், ஆப்ஷன் சி ஜும்மா, ஆப்ஷன் டி வித்ரு. ஆப்ஷன் சி ஜும்மா. ஆப்ஷன் சி ஜும்மா. நானே சுத்தினேன், நானே பதில் சொல்லிட்டேன்ட்டாங்க. கரெக்டான பதிலான்னு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதிலை சொல்லி இதுல 100 புள்ளியை பெற்றிருக்கிறாங்க. இறை நம்பிக்கை கொண்டோரை வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று 62வது அத்தியாயத்தில் 9வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலம் 100 புள்ளியை பெற்றிருக்கிறாங்க. 5வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் கேள்வி, ஆனால் புள்ளிகள் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறது மூலமாக இந்த ரவுண்ட்ல அதிகமாக மதிப்பெண்ணையும் பெறலாம். அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா 100 மதிப்பெண் கிடைக்கும். திரையில வந்து உங்களுக்கான கேள்விகள் இருக்கும், ஆப்ஷன் கொடுப்பாங்க. 30 செகண்ட் அவகாசம் இருக்கு. அதை நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா பதில சொல்வதன் மூலமாக முன்னணிக்கு போகலாம். பார்க்கலாமா? உங்களுக்கான கேள்வி, முஅத்தா போரின் 2ஆம் தளபதி யார்? ஆப்ஷன் ஏ ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் பி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் டி சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆப்ஷன் ஏ ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு. ஆப்ஷன் ஏ ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் ஏ ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்பது மிக சரியான பதில். இந்த போர்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கலந்து கொள்ளல, மாறாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை அழைச்சு ஸைத் பின் ஹாரிஸா அவர்களை அழைக்கிறாங்க. அழைத்து என்ன பண்றாங்கன்னா, இதுல நீங்க பங்கு பெற்று தலைமையேற்று நடத்துங்க. நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் ஜாபர் பின் அபு தாலிப் அவர்களை நீங்கள் இந்த போரை தலைமையேற்று நடத்துங்க. நீங்களும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாகா நீங்க இந்த போரை தலைமையேற்று நடத்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்ல, அந்த போரை தலைமையேற்று நடத்திய 3 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அடுத்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த போரை தலைமையேற்று நடத்தி வெற்றி பெற செய்து அல்லாஹ்வின் போர்வாள் என்ற அந்த பெயரை வந்து பெற்றார்கள். அந்த அளவுக்கு இந்த போர் ஒரு சிறப்புக்குரிய ஒரு போராக. அடுத்ததாக கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றுல 2வது கேள்வியாக
அஷம்ஷு அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி திரையில். பத்ர் போரின் போது எந்த கூட்டத்தாரின் கருத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள்? கொஞ்சம் கஷ்டம்தான் கேள்வியை கேட்டுட்டு இவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்களே. ஆப்ஷன் ஏ கஸ்ரஜ் கூட்டம், ஆப்ஷன் பி பனுல் ஹஜ்ஜாஜ் கூட்டம், ஆப்ஷன் சி பனு சுமாமா கூட்டம், ஆப்ஷன் டி அப்துல் கைஸ் குலம் கூட்டம். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. அஷம்ஷ் அணியினர். இன்னும் 10 வினாடி தான் இருக்கு. இதை சொன்னா 100 புள்ளி பெறலாம். ஆப்ஷன் ஏ கஸ்ரஜ் கூட்டம். ஆப்ஷன் ஏ கஸ்ரஜ் கூட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். சரியான பதில சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்சாரிகளில் கஸ்ரஜ் கூட்டத்தாரின் தலைவர் சாத் பின் உபாதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, எங்கள் அன்சாரிகளின் கருத்துக்களையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீதானையாக எங்கள் குதிரைகளை கடலுக்குள் செலுத்துமாறு நீங்கள் உத்தரவிட்டாலும் நாங்கள் நிச்சயமாக செலுத்துவோம் என்று அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட அந்த பதிலை சொன்னதாக முஸ்லிம்ல 3646வது ஹதீஸாக பார்க்க முடிகிறது. அன்சாரி தோழர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தியாகம் செய்திருக்காங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு உறுதியாக பக்கபலமாக மார்க்க பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. இதன் மூலம் உங்களுக்கான புள்ளிப்பட்டியல்ல 100 மதிப்பெண் கூடுதலாக கிடைச்சிருக்கு. அடுத்ததாக கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற கேள்விக்கான 3வது கேள்வி. தாலூத் அவர்களின் படை எண்ணிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரின் படைக்கு எண்ணிக்கைக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ பத்ர் போர், ஆப்ஷன் பி உஹத் போர், ஆப்ஷன் சி தபூக் போர், ஆப்ஷன் டி ஹுனைன் போர். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. அத்தக்வீர் அணியினருக்காக. ஆப்ஷன் ஏ பத்ரு போர். ஆப்ஷன் ஏ பத்ரு போர் சரிதானா? நேரம் இருக்கு. கஷ்டமான கேள்வி இல்லை அப்படின்றீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். படிச்சிருக்கீங்களோ? நினைவில் இருக்கு? இல்லை ஒரு கெஸ்ஸிங்கில் சொன்னீங்களா? படிச்சதை கரெக்டாக சொல்றீங்க. கரெக்ட் தானா? பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ பத்ரு போர் என்பது சரியா என்பதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் 310க்கும் சற்று கூடுதலாக இருந்த பத்ரு போர் வீரர்களின் எண்ணிக்கையை தாலூத் அவர்களுடன் ஆற்றை கடந்து சென்ற அவருடைய தோழர்களின் எண்ணிக்கையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக புகாரில 3959வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றுல 4வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. திரையில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த போரில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ அகல் போர், ஆப்ஷன் பி பத்ர் போர், ஆப்ஷன் சி ஹுனைன் போர், ஆப்ஷன் டி உஹது போர். உங்களுக்கான நேரம். இந்த சுற்றுல போர் சம்பந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அதனால தான் போராக வரும். வரலாறு சார்ந்த விஷயங்களை நம்ம படிச்சிருந்தோம்னா டக்குன்னு இதை பதில சொல்லிடலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுனைன் போர். ஆப்ஷன் சி ஹுனைன் போர் அப்படின்னு இருக்கிறாங்க. சரியான பதில் தானா? ஒரு கெஸ்ஸிங்ல சொன்ன மாதிரி இருக்கா? சரிதானா? ஆப்ஷன் ஏ அகல் போர் தான் சரியான பதில். படிச்சிருப்போம். இந்த இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் நினைவும் வந்திருக்காது. அதனால அதை தவறா சொல்லியிருப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் 14 வயதுடையவனாக இருக்கும்போது உஹது போர் நடந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னை தமக்கு முன்பாக வரவழைத்தார்கள். ஆனால் போரில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி அளிக்கவில்லை. அகல் போரின் போது என்னை தமக்கு முன்பாக வரவைத்தார்கள். அப்போது நான் 15 வயதுடையனாயிருந்தேன். அப்போது போரில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி அளித்தார்கள். நூல் புகாரில
2664வது அது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற இந்த சுற்றுல விறுவிறுப்பா சென்று கொண்டிருந்ததுல ரொம்ப எல்லாம் ஒரு தீவிரமாக பதில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சுற்றாக கேட்டு சொல் வாய்ப்பு நமக்கு முதல்ல, அடுத்து கேட்டு சொல் என்ற வாய்ப்பு நம்ம நண்பர்கள்ட்ட யார்ட்டையாவது ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். நம்மளே சொல்லிட்டா முழு மதிப்பெண் 100. நம்ம சொல்ல தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் போட்டு கொஞ்சம் பதிலை சொல்லுங்க, ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அந்த வாய்ப்பு உள்ள ஒரு சுற்றாகத்தான் கேட்டு சொல் என்ற சுற்று இருக்கு. இதுல முதல் கேள்வியாக அஷம்ஷு அணியினருக்கான உங்களுக்கான கேள்வி, தன் பிள்ளைக்கு தர்மம் செய்ததற்கு சாட்சியாக நபிகளார் இருக்க வேண்டும் என்று கோரியவர் யார்? ஆப்ஷன் ஏ அம்ரா பின் ரவாகார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு தர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ரா பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. 30 வினாடியில பதில சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா 100 புள்ளி கிடைக்கும். இல்ல நண்பர்கிட்ட யார்ட்டையாவது போனை போட்டு கேட்டா அதன் மூலம் 50 புள்ளி கிடைக்கும். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. அம்ரா பின் ரபீர் அலி. ஆப்ஷன் ஏ டி. டியா? அம்ரா பின் ரபீர் அலி அவர்களா? ஆப்ஷன் டி சொல்லியிருக்கிறாங்க. ஃபோன் ஆப்ஷன் இல்லாம அவங்க ஃபோன் தேவையில்லை. பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி தவறான பதில். அம்ரா பின் ரவாகார் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் சரியான பதில். ஆதாரம் முஸ்லிம்ல 3325வது ஹதீஸாக இந்த செய்தியை பார்க்கலாம். அடுத்ததாக கேட்டு சொல் என்ற இந்த சுற்றுல இரண்டாவது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி திரையில். அல்லாவே மது விஷயத்தில் தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு அளிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்த நபி தோழர் யார்? சரி, கேள்வி ஈஸியா இருக்க. ஆப்ஷன் ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் பி ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் சி பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் டி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. 30 வினாடி. மஷூரா பண்ணி சொன்னீங்கன்னா 100 புள்ளி. நண்பர்கள்ட்ட கேட்டு சொல்லி ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா 50 புள்ளி. ஆப்ஷன் சி. 2 மாற்றுக்கிறதா இருக்க. போனா சியா? போலாமா? தப்பாயிடுச்சுன்னா புள்ளிகள் கிடைக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க. வேண்டாமா? ஆப்ஷன் சி பதில் சரியா? தவறான பதில். ஆப்ஷன் ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சரியான பதில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக தூதர் காலகட்டத்தில் நமக்கு பல்வேறு சட்டங்கள் கிடைத்திருக்கு, பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கு. அதுபோன்று இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட அதன் மூலமாக நமக்கு கிடைத்த செய்தி 4வது அத்தியாயத்தில் 43வது வசனமாக இது இறக்கி அருளப்பட்டதாக திருமதியில 2966வது செய்தியாக பார்க்க முடியுது. கேட்டு சொல் என்ற இந்த சுற்றுல 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக திரையில உங்களுக்கான கேள்வி. வரிசைக்கு வரும் முன்னரே ருக்கு செய்து வரிசையில் சேர்ந்த நபி தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் பி அபூபக்கர் இப்னு அபு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சரியான பதில சொன்னா நீங்களே சொன்னா 100, நண்பர்கிட்ட போனா 50.
50 100? 10 செகண்ட் தான் இன்னும் இருக்கு. ஆப்ஷன் ஏ அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்ப்போம். மிகச் சரியான பதில். புகாரில 783வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூபக்கர் நுபை பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்து கொண்டிருந்த போது நான் சென்று வரிசையில் சேர்வதற்கு முன்பே ருக்கு செய்து விட்டேன் என்று சொல்றாங்க. புகாரில 783வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆப்ஷன் முதல் ஆப்ஷன்ல சொல்லாம இரண்டாவது ஆப்ஷன்ல சொல்வதன் மூலமாக 50 புள்ளியை பெற்றிருக்கிறீங்க. கேட்டு சொல்லுடைய இறுதி கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக. குறைஷிகளுக்கு மத்தியில் திருக்குர்ஆன் வசனங்களை பகிரங்கமாக ஓதிய நபி தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் சி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. நீங்களே சொன்னா 100, கேட்டு சொன்னா 50. ஆப்ஷன் சி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் சி சரிதானா? ஓகே தானா? தப்பா இருந்தா முற்றிலும் போயிடும், இல்லைன்னா ஒரு 50வது கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. சரியான பதில் தானா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பார்ப்போம். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். அபூதர் என்பது தவறான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு திருக்குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக ஓதியவர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ற செய்தியை தாரிக் தப்ரீல 457வது செய்தியாக பார்க்க முடிகிறது. தவறான பதிலை சொன்னதுனால இந்த சுற்றுல மதிப்பெண்ணை இழக்கிறீங்க. 6 சுற்று நிறைவு பெற்ற நிலையில் எந்தெந்த அணியினர் எவ்வளோ மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க, யார் முன்னணியில் இருக்கிறாங்க, இன்னும் 4 சுற்று பாக்கி இருக்குது. அதில் அடுத்து விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையில் உங்களுடைய மதிப்பெண்களை பார்த்தால் அத்தக்வீர் அணியினர் 150 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தில் இருக்கிறாங்க. அர் ரஹ்மான் அணியினரும் அத்தாரிக் அணியினரும் 350 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலையும், அஷம்ஷு அணியினர் 400 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2 அணியினரும் ஒரு 50 புள்ளியில தான் பின்தங்கி இருக்கிறீங்க. அடுத்த 4 சுற்றுல சரியான பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னணியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னும் முயற்சி செய்தால் சீக்கிரம் முன்னாடி போயிடலாம். 4 ரவுண்ட் இருக்குல்ல, அடிச்சு எல்லாம் நான்னா எல்லாத்துலேயுமே சரியா பதிலை சொல்லி அவங்களோட முன்னணியில போற வாய்ப்பு இருக்கு. முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் அவர்கள் புரிவானாக. 7வது சுற்றாக செய்கையும் பதிலும். குர்ஆன் அத்தியாயங்களுடைய பெயர் அதில் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு செய்கை செஞ்சு அதன் மூலம் சொன்னீங்கன்னு சொன்னால் 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். குர்ஆனுடைய அத்தியாயம் அந்த குடுவையில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கை செய்வதன் மூலமாக உங்களுடைய பதில் ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அத்தியாயம் பேர் தான் இருக்கும், குர்ஆனுடைய அத்தியாயம் பேர். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான புள்ளிப்பட்டியலில் இடத்தை பிடிக்கலாம். வாங்க, இதில் முதல் அணியினராக அஷம்ஷு அணியினர் உங்களுடைய கேள்வியை எடுத்து அதை செய்கையின் மூலமாக பதிலை உங்கள் அணியிட்ட கேளுங்க. கரெக்டாக சொன்னால் மதிப்பெண் கிடைக்கும், முன்னணியில் நீடிக்கலாம். இங்கே வந்துடுங்க. செய்கை சொல்லணும், அதை படிச்சுட்டு செய்கை மூலமாக நீங்கள் விவரிக்கணும். வாயை திறந்து சொல்லக்கூடாது. 60 செகண்ட் அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பதிலை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான புள்ளிப்பட்டியல் கிடைச்சிடும். கேட்கலாம், ஏதாவது இதுவா அதுவான்னு கூட கேட்டுக்கலாம்.
அல்லாஹ் மிகப்பெரிய. பிரார்த்தனை. வாய் அசைக்க கூடாது. நேரம் முடிய போகுது. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. உயர்வுகள் கீழே இருந்து அப்படியே உயர்றதை சொல்றாங்க, செய்கையின் மூலமா உயருதுன்றாங்க. அதை நீங்க கண்டுபிடிக்க முடியல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். செய்கையும் பதிலும் என்ற அடுத்த கேள்விக்கான பதிலை அத்தக்வீர் அணியினர் வாயை தொடக்கூடாது. வாய் அசைக்க கூடாது. கேளுங்க, நீங்க என்னன்னு கேளுங்க. செய்யறாங்கல்ல, ஈஸியா விளக்கலாமே. அங்க சொல்லுங்க. போட்டுக்கணுங்கன்னு சொன்னாங்க. நேரம் இருக்கு, ஈஸியானதுதான். இலகுவா இலக்குங்க. ஈஸியா சொல்லுங்க. நேரம் முடிய போகுது. நேரம் நிறைவடைந்து விட்டது. சரி, ஓகே. அந்நிசா பெண்கள், அவங்க அதான் விளக்குறாங்க. முக்காடுன்றாங்க, மூக்குதியை கட்டுறாங்க. ஈஸியான. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். செய்கையும் பதிலும் என்ற 7வது சுற்றுல 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வியை நீங்கள் தேர்வு செய்யலாம். இப்படி வந்து சஃப் அணிவகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அணிவகுத்து நிற்போர் என்ற பதில சரியா சொல்லிட்டாங்க. செய்கை மூலமாக பதில சொல்லி இந்த சுற்றுல முதலாவதாக வெற்றி பெற்று 50 புள்ளியை பெற்றிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக. வாங்க. நாற்பத்தி 2 செகண்ட் இருக்கு. சரியான பதில் போர்த்தி கொண்டிருப்பவர். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா கூட சொல்லியிருக்கலாம். இப்படி குளிர்றது மாதிரி சொல்லிட்டு போத்துற மாதிரி சொல்லலாம். அவர் சால்வையை போடுறதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார், போத்துறதே. சரி, ஓகே. போர்த்தி கொண்டிருப்பவர் என்ற பதில சரியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுற்றுல அர் ரஹ்மான் அணியினரும் 50 புள்ளியை பெற்றிருக்கிறாங்க. சரியான பதிலை தேர்ந்தெடுத்து மதிப்பெண்ணை வென்றெடு என்ற இந்த சுற்று 8வது சுற்றுல உங்களுக்கு ஒரு பக்கமா கேள்விகள் இருக்கும். அதை சரியா தேர்ந்தெடுக்கணும். இந்த பக்கம் ஆர்டர் மாறி இருக்கும். அதை எதுல பொருத்தணுமோ அதுல பொருத்தினீங்கன்னா ஒவ்வொரு பதிலுக்கும் சரியா சொல்வதற்கும் 20 பாயிண்ட். முழுமையா சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட் எடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கான கேள்வி
கேள்விகள் ஒரு புறம், பதில்கள் மறுபுறம் மாறி மாறி இருக்கும். அதை சரியா பொறுத்துனா மதிப்பெண்ண அல்லலாம். உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு, அதில் நோட் பண்ணிடுங்க. சுலைமான் நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி, இந்த கேள்வி எதற்கு பொருந்தது என்பதை சரியா சொன்னீங்கன்னா அதிகமான மதிப்பெண். நேரம் நிறைவடைய போகுது, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. சுலைமான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன். சரியான பதில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாலூத் படையின் தளபதி. சரியான பதில். முஹம்மது நபி அப்துல்லாவின் மகன். சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரன் ஹாரூன். தவறான பதில். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் நபியின் காலத்தில். தவறான பதில். 3 கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக 60 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. சரியான பதிலை தேர்ந்தெடு என்ற இந்த சுற்றின் மூலமாக அடுத்த 2வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. தயமம் சட்டம். ஹம்சா கொல்லப்பட்டார். பனு குரைலா போர், கைபர் போர், உஹது போர். கேள்விகள், பதில்கள் மறுபுறம் சிதறி கிடக்குது. எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதற்கு மதிப்பெண் கிடைக்கும். இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு, நேரம் நிறைவடை போகுது. ஐந்து செகண்ட் தான் இருக்கு. முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. தைமம் சட்டம், பனு குழைலா போர். கரெக்டான பதில். சரிதான். அடுத்து ஹம்சா கொல்லப்பட்டார், உஹது போர். உஹது போர் சரியான பதில். பனு குரைலா போர், ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவதூறு. அல்ஹம்துலில்லாஹ் சரியான பதில். ஹைபர் போர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. சரியான பதில். உஹது போர், 50 அம்பு எரியும் வீரர்கள். அவ்வளவுதான் மிச்சம் இருக்கு, அதுவும் சரியா தானே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 5 கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி 100 புள்ளிகளை வென்றிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.